அமெரிக்காவிலே வளர்ந்துருப்பான் போல, பல பலன்னு இருக்கான் பாரு. ஆமா நிலா. சரி சரி, ஒரு ஹாய் சொல்லுவோமா? பொண்ணுங்கள்ட்ட பேசுவானான்னு தெரியலையே, இருந்தாலும் சொல்லி பார்ப்போம். இல்ல வேணாம் வேணாம், அந்த அஸ்வினியும் பாக்கியாவும் முதல்ல சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். அதுக்கு எப்படி என்ன ரெஸ்பாண்ட் பண்றான்னு பார்ப்போம் முதல்ல. இதுவும் சரிதான், பின்னாலும் 2 பேரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஹாய் சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆயிடுவோம், அந்த நிலா முந்தி வைக்கிறதுக்குள்ள. சரியா? சரி சரி, நம்ம ஃபர்ஸ்ட் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நம்மள பேசிக்கிட்ட மாதிரி தான் பண்றாளுவ. நடக்கட்டும் நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு நடக்கும்னு நினைச்சா கடைசியில் அது பாக்கியாவும் அஸ்வினியும் தான் மாட்டிப்பாளுன்னு நினைக்கிறேன். ஒரு டவுட், இங்கதான் எல்லா இடமும் ஃபில்லா இருக்கு, அந்த பையன் எங்க உட்காருவான்? ஆமால, இடமே இல்ல. ஆல்ரெடி நம்மளே எல்லாமே ஃபில்லா இருக்கும், எங்க உட்காருப்பாங்க? அமெரிக்கால வேற படிச்சிருக்கான், தரையிலாலும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஒருவேளை ஸ்பெஷலா ஏதாவது ஏற்பாடு பண்ணி தனியா ஒரு பெஞ்ச் போட்டு உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு வேற வந்துட்டு இங்க உள்ள கிளைமேட் எல்லாம் ஒத்துக்குதானும் தெரியல. அமெரிக்காவில படிச்சுட்டு இந்த ஆண்டிப்பட்டிலேயே வந்தவன் காலேஜ்ல வந்து சேரணும். அவனோட இதை பாரு, சே பாவம். தெரிஞ்சு அவனை தனியா தான் ஐசோலேட் பண்ணி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இங்க உள்ளதெல்லாம் எல்லாமே ஒத்துக்கணும் வேற. அது வேற நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், அந்த பையனுக்கு சன்லைட்லாம் ஆவாதான். ஓ, இது வேற இருக்கா? இன்னும் நிறைய மர்மமா நிறைய சொன்னாங்க நிலா. பையன் யாரோடையும் சேர மாட்டானா, தனியா தான் இருப்பானா, சன்லைட்ல எல்லாம் வெளில வர